நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். மத்தேயு 12:20. நெரிந்து போன ஒரு அனுபவத்தில் இருக்கிறதான நாணல் புல்லின் அருகாமையில் ஒரு கம்பை நட்டு அந்த கம்போடு கூட சேர்த்து இணைத்து நெரிந்து போன நாணலை கட்டி நிறுத்தினால் அந்த நாணல் புல் முறிந்து விழாமல் அந்த கம்பின் பலத்திலே அது ஸ்தோத்திரம் பலன் கொண்டு அது நிற்கும். அதே போல் மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் அதற்கு கொஞ்சம் எண்ணெய் வார்த்து அந்த திரியை கொஞ்சம் தீண்டி விட்டால் அணைந்து போகிற அனுபவத்தில் இருக்கிறதான அந்த திரி பிரகாசமாக எரியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இவ்விதமாய் வெளிப்படவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களிலே நெரிந்து போன நாணல் புல்லை போல முறிந்து விடுவோமோ என்று சொல்லுகிற சில எண்ணங்களும் தருணங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெரிந்த நாணல் புல்லின் அருகாமையில் நாட்டப்பட்ட கொம்பை போல உங்கள் அருகாமையில் நின்று அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சில இடங்களிலே ஸ்தோத்திரம் நாம் மேற்கொண்டு போக முடியாதபடிக்கு ஸ்தோத்திரம் மங்கி எறிகிற திரியை போல சற்று நேரத்தில் அணைந்து விடுவோமோ, நம்முடைய வாழ்க்கை சூனியமாகி விடுமோ, இருள் சூழ்ந்து விடுமோ என்கிற தருணங்கள் இருக்கிற போதெல்லாம் மங்கி எறிகிற திரிக்கு எண்ணெயை வார்த்து அந்த திரியை சற்றே தூண்டி விடுகிற கரத்தை போல என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு அவர் எண்ணெய் வார்த்து தீண்டி விடுகிற கரத்தை போல அவர் வெளிப்படுவார். நீங்கள் அணைந்து போகிறதற்கோ நீங்கள் முறிந்து விழுவதற்கோ என் ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. உங்களுக்கு செய்ய வேண்டியதான நியாயத்தை நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனை நீங்கள் மனப்பூர்வமாய் நம்புங்கள், அவரை நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நாணல் புல்லின் அருகாமையில் நாட்டப்பட்ட கொம்பை போல மங்கி எறிகிற திரியை தீண்டி விடுகிறதற்காக வெளிப்பட்ட கரத்தை போல உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களை பாதுகாத்து ரட்சித்து தப்புவிக்க வேண்டிய இடங்களில் உங்களை தப்பிவித்து உங்களுக்கு செய்ய வேண்டிய நியாயத்தை செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அந்த தேவனை நீங்கள் மனப்பூர்வமாய் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் முறிந்து விழ ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நீ அணைந்து போவதற்கு தேவன் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். சத்துருவுடைய இஷ்டத்திற்கு நான் உங்களை ஒப்புக்கூடேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நெரிந்த நாணலை முறிக்கிறவரும் அல்ல, மங்கி எறிகிற திரியை அவர் அணைத்து போடுகிற தெய்வமும் அல்ல. அவைகளுக்கு பக்கபலனாய் வெளிப்படுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அப்படியே வெளிப்படுவார். இந்த வார்த்தையினாலே தேவன் இந்த நாள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.